உனக்கு நான் வீடு கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? 2 கண்டிஷன் போட்டிருக்கேன். என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. இப்ப என்ன நடந்திருக்கு? நீ பாட்டுக்கு இப்படி நேரம் கட்ட நேரத்துல ஊரை சுத்திட்டு இப்ப வந்திருக்க. உன் பொண்டாட்டி நடன்னா இருக்கிற பாத்திர மடங்களை தூக்கி அடிச்சு இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், அதை கண்டனா இதை கண்டானான்னு ஓன்னு ரகலை பண்ற. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அசிங்கமா வேடிக்கை பாக்குறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை நீ லேட்டா வந்து உங்க 2 பேருக்குள்ள சண்டை கிண்ட வந்தது, வீட்டுல இருக்கிற பாத்திர பண்ட மாத்திரம் இல்ல சேகர் தம்பி, உங்க 2 பேரையுமே சேர்த்து தூக்கி தெருவுல வீசிடுவேன். ஜாக்கிரதை. இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறமா சுமதி? என் கண்ணுல பாடாப்போமா? அப்படித்தான் புருஷ மண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்க இன்னும் தூங்கல? நான் தூங்குறது இருக்கட்டும், இனிமே உங்க ரூமுக்குள்ள இருந்து எந்த விதமான சத்தமும் வரக்கூடாது. ஆமா, சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த சத்தமும் வராது. சின்ன கட்டல் சத்தம் கூட வராது. அவ்வளவு அமைதியா படுத்துக்குவேன். அட யாரா அவன்? கட்டில சத்தம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லல. அதெல்லாம் வரலாம், உங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு மட்டும் வரக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன? தொண்டையெல்லாம் வந்துடுச்சு, ஒரே களைப்பா இருக்கு. கொஞ்சம் குடிக்க பால் தரையா? கொஞ்சம் இருங்க, சுட வச்சு கொண்டு வந்து தரேன். பால் கொண்டு வர கவனம் பண்றேன், எனக்கு தூக்கம் வருது. ஏங்க ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கங்க, அதுக்குள்ள பால் சூடாயிடும். எனக்கு பால் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீயே குடிச்சுக்கோ. எனக்கு தூக்கம் வருது, ஆளை விடு. உங்களுக்கே பால் வேண்டாங்கிறப்ப எனக்கு மட்டும் எதுக்கு? கொஞ்சம் இருங்க, புற ஊத்தி வச்சுட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்காக என் பக்கத்துல வந்து உட்காந்தீங்க? எனக்கு தெரியுங்க, நீங்க இந்த ஐடியா பண்ணிட்டு தான் நான் புடவை பார்த்து மட்டும் பாத்துருக்கீங்க. அப்பா, நீங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அம்மா, தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்கியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சரி, என்ன பேச போறீங்க? அவசரப்படாத, நமக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துருவோம், ப்ளீஸ். என்ன 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 உடன்படிக்கை? கத்தாத, மறுபடியும் கடை வந்துருவா. கொஞ்சம் அமைதியா பேசேன். சரி, சொல்லுங்க. இந்த பாரு, பொண்டாட்டி இருக்கான்னு பொய் சொல்லித்தான் அந்த வீட்டு குடி வந்தேன். நான் சொன்னது பொய்னு தெரிஞ்சா அந்த அம்மா வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. சாமான் சட்டெல்லாம் தெருவுக்கு போயிடும். தொலைஞ்சு போதும் தலைமுடிடுவேன். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவன் தான் எனக்கு வேலையே கொடுத்துருக்கான். இப்ப வேலையும் போயிடும். நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்க, என்ன எதிர்பார்த்து வந்திருக்க, உனக்கு எவ்வளவு காசு பணம் வரணும், எத்தனை நாளைக்கு நான் சொல்வேன்னு சொல்லிடு. ஆனா நீ எப்ப காலி பண்ண போறது மட்டும் நமக்குள்ள பேசி முடிவுக்கு வந்துடலாம். ராத்திரி நேரத்துல இப்படி அலங்கோலமா உட்காந்து என் கற்ப சோதிக்காதம்மா. பேசுமா, தயவு செஞ்சு முடிவு சொல்லிடு. ஏங்க, கட்டின பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு காசு வேணும்னு கேக்குறீங்க, எப்ப போறேன்னு கேக்குறீங்க. இப்படி எல்லாம் எந்த புருஷனாவது கேட்பாரா? பாத்தியா பாத்தியா, பழையபடி வேதாள முருங்கமரம் ஏறுற மாதிரி ஏறிட்டியே. என்ன ஏறிட்டாங்க? பின் என்ன, நீ என் பொண்டாட்டியா? நான் லட்சம் போடுறது பயவிடத்துக்கு. நீ எங்கிருந்து வந்த பேய் பிசாசு மாதிரி? நானா பேய்? அதை விட மோசமான சாத்தான் நீ, குட்டி சாத்தான். யாரு? நானா குட்டி சாத்தா? அத்தை, இங்க பாருங்க, என்னமோ சொல்லிட்டு ஐயோ அத்தை, போட்டு மொத்தம் சீக்கிரம் வாங்க அத்தை. ஐயோ அத்தை, வெள்ளி ட்ரீ கொல்ல போறேன். உன்னால நான் கொலகாரனான பரவாயில்ல, இன்னைக்கு 2 ஒன்று பாத்துறேன். அங்க என்னப்பா பண்ற? என்னங்க இது? உன் வேலையை பாருன்னு. என்ன?
வீட்டுக்கு வேலைக்கார தேவைப்படுது, அது நீ முடிவாயிடுச்சு. இனிமே வீணா உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. பாத்தியா, கரிகாலம் இருக்கு, சமையல் பண்ணி மத்தியானம் நீ சாப்பிட்டது போக ராத்திரி நம்ம 2 பேரும் சாப்பிடுற அளவுக்கு மிச்சம் இருக்கணும். இதுல நான் சாப்பிட்டது போக உங்களுக்கு மிச்சம் வர வைக்கணுமா? ஆமா. என்னது காபி? ஒரு நாளைக்கு எத்தனை காபி சாப்பிட? கொண்டா. எங்க வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது அரிசி பருப்பெல்லாம் பீரோக்குள்ள வச்சு போட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? இந்த வீட்டுல நீ வேலைக்காரி, ஒரு வேலைக்காரி என்ன லிமிட் உண்டோ அதோட நினைக்கு. ஆமா. ஒண்ணு இல்லைங்க, ஊருக்குள்ள முகமூடி திருடர்கள் ஜாஸ்தி, அதனால எல்லா சாமாத்தையும் பீரோக்குள்ள வச்சு போட்டு சாலையை பத்திரமா பொண்டாட்டிகளை கொடுத்துட்டு போலான்னு இல்ல சுமதி. அதுக்கு வாங்கிக்கமா வந்தா கொஞ்சம் நில்லுங்க. என்ன அது கெட்ட பழக்கம்? சம்பளம் வாங்கணும்னே பொண்டாட்டிட்ட கொடுக்கறது இல்லையா? பர்ச கொண்டாங்க. இதோ வந்துட்டு. என்னங்க, வரும்போது செட்டியார் கடையில 1 கிலோ குண்டு மிளகா, 1 கிலோ துவரம் பருப்பு, 1/2 கிலோ பழைய புளி, அப்புறம் 5 லிட்டர் கிருஷ்ண ஆயில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. பஸ் செலவுக்கு ஒரு 1 ரூபாய். இந்தாங்க 8 அணா. போகும்போது பஸ்ல போயிடுங்க, வரும்போது இந்த சாமான்ல வாங்கிட்டு பொடி நிறைய நடந்து வந்துருங்க. இப்பதான் நீங்க எக்ஸசைஸே பண்றது இல்ல, உடம்பு வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. என்னங்க, அப்படியே டெய்லர் கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கேன், அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. சிரிக்காதடா சண்டாடா, இத்தனை சிக்கலும் காரணம் நீதான். இன்னைக்கு சாயங்காலம் அவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அப்புறம் வந்து உன்னோட முடிவு பிடிக்கிறேன். சாரி சேகர், தினத்தந்தியில சிந்து பாத் சித்திரக்கதை முடிய போறதும் இல்ல, நீ சுமத்திய வீட்டை விட்டு அனுப்ப போறதும் இல்ல. பஞ்சாயத்து தேர்தல் கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், நீ சுமத்திய அனுப்ப போறதும் இல்ல. இப்படி பண்ண என்ன? நீ போலீஸ்ல போய் இவ என் பொண்டாட்டி இல்லேன்னு புகார் கொடுத்த உடனே அவன் கேட்க போற முதல் கேள்வி, இவ எப்ப உன் வீட்டுக்கு வந்தா? போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில கரெக்டா 7:30 மணிக்கு வந்தான்னு அப்படியே உண்மையை சொல்லிட்டு போறேன். அங்கதான் சிக்கலே வருது. கல்யாணம் ஆகாத பொண்ண 1 வாரமா வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அதுக்கு என்ன பதில்? மொழி. கல்யாணம் ஆகாத பொண்ண கடத்திக்கிட்டு வந்தேன்னு சொல்லி 2 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. சேகர் சார், உங்க சம்சாரம் வந்திருக்காங்க. இங்க எதுக்கு வந்த? இருக்குதான். நீங்க தான் மிஸ்ஸஸ் சேகருங்களா? ஆமாங்க. உங்க பேருங்க? சுமதி சேகர். சேகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. எதுக்கு லைஃப்ல குடுப்பட வேணும்டா? சும்மாரா. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? எங்க வீட்டுக்காரர் சாப்பிட வேண்டாமா? வாங்க, அப்படி மரத்தடியில காத்தாட உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். சார், பொண்டாட்டினா இப்படி இருக்குது சார். நீங்க போய் சாப்பிடுங்க சார். போங்க சார். இத பாருங்க மிஸ்டர் சுமதி, கல்யாணம் ஆனதுக்கு அவன் பார்ட்டியை கொடுக்கல, ஆபீஸ்ல சேர்ந்ததுக்கும் பார்ட்டியை கொடுக்கல. ஆபீஸ்ல எல்லாரும் அவனை கஞ்சான்னு பேசுறாங்க. ஒய்ஃப்ங்கிற முறையில இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இருங்க, எதுக்கும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். நான் ஒண்ணு பண்ண போறல, போடா போய் வேலை பாருடா. ஐயா சும்மா இருங்க. உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்ல ஒரு 10-15 பேர் தானே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கறதுல நம்மள குறைஞ்ச போயிடுவோம். இத பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்ல உங்க எல்லாருக்கும் பார்ட்டிங்க. வெரி குட், கரெக்டா வந்துடுறோம். 1 hour பர்மிஷன் போட்டு எல்லாரும் வந்து சேர்றோம். என்னடா திருப்பூர் மொழிங்க, என்னமோ எல்லாரையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. இவங்க 3 பேரும் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ். இவங்கெல்லாம் யாரு? இவன் யாரு? இது நம்ம வீட்டு வேலைக்காரன். சும்மா பேச்சு துணைக்கா கூட்டு வந்தேன். இந்த காக்கி சட்டை? இவன் நம்ம தெருல பேப்பர் போடுறவன். வழியில பார்த்தேன், வரேன், நான் கூட்டிட்டு வந்தேன். அவன் அந்த பைத்தியம். அவன் எவனோ தெருவில் நின்றுட்டு இருந்தான். சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னே தெரியல. சரி, நம்ம வீடு தானே நினைச்சிட்டு வந்துட்டேன். ஏன் அதோட நிறுத்திக்கிட்ட? ரோட்ல வரம்போறவங்க கூட்டி வந்து வேண்டியதானே? எனக்கு யாரும் கிடைக்கல, அதனால நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். டேய், மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எமௌண்ட் சம்பாதிச்சது எவன் திங்கிறது? எவ்வளவு வச்சுனாலும் எல்லாரும் கூட்டி வந்துட்டீங்களா? போன வழியா உட்காருடா, இது ஜனநாயகம் அனுபவிப்போம். என்னப்பா, என்ன இங்க கலாட்டா? யாருப்பா இவங்க? இவங்க எல்லாம் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ். அப்படிங்களா? வாங்க வாங்க வாங்க. இவர்தான் உங்க கம்பெனி மேனேஜரா? ஆமா, அவர்தான் மேனேஜர், அவர் டைரக்டர், அவர் சேர்மன். அடாடா, பெரிய பெரிய ஆபீசருங்க, வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. சுமதி சுமதி, ஆபீசருங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. ஐயோ, எனக்கு கையும் உடல காலம் உடல, கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். உங்க மூச்சு கும்பிடு வரேன் பாடவா. இதான் வந்துருச்சு. அல்வா, ஜாங்கிரி, முந்திரி மிச்சர் எல்லாம் கொட்டிங்க. தேங்க்ஸ் சார். இது எனக்கு கஷ்டப்பட்டது, நான் கடைசி எனக்கே இல்லைன்றீங்க. என்னங்க நீங்க வந்தவங்களுக்கு கொடுக்காம நீங்களே எடுத்துக்கிட்டு? அவன் கிடைக்கிறான், அவனை வச்சுறதா கண்டேன். ஏங்க, இவங்களுக்கு எங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது இல்லையா? அதை திங்கிட்டே வந்துட்டீங்களே, அவன் பேர் அவனே சொல்லிங்க. அவனுக்கு மூணு சரியா இல்ல.
நீங்க தானே யூனியன் லீடர் மிஸ்டர் குமரேசன்? என்னது கூட இருந்து கொடி பிடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றீங்க? ஹலோ மிஸ்டர் ரங்கராஜ், உங்க அப்பா ஊறுகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரே, எப்படி நல்ல விதமா நடக்குதா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க அதானே யூஸ் பண்றோம். ஆபீஸ்ல நடக்கிறதுல எப்படிடா சொல்ற? அதானே எனக்கு தெரியல. ஏங்க மிஸ்டர் பட்டாபி, உங்க வைஃப் கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிருந்தாங்களே, கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் கூட உங்ககிட்ட சொல்லிட்டானா? உங்க வைஃப் ஆபீஸ்க்கு வந்து உங்க சட்டையை பிடிச்சதுல இருந்து நீங்க ரேஸுக்கு போற வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லிருக்காரு. எக்ஸ்ரே படம் படிச்ச மாதிரி எல்லாத்தையும் டான்டான்னு சொல்ற. நீ சொல்லாம எப்படி அவளுக்கு இதெல்லாம் தெரியும்? அவன் பொண்டாட்டி தான், சந்தேகம் இல்ல. அட பாவி, கூட இருந்தே குடி பிடிக்கிறியா? நீ நல்லா இருப்பியா? எல்லாரும் டிஃபன் வந்தாச்சா? சாப்பிடலாமா? இதுக்கெல்லாம் போய் செய்ய சொல்லுவாங்க, இதுக்கு தானே சொல்லுவாங்க. ஓ, இதுக்கெல்லாம் சொல்லக்கூடாதா? சரி, ஏதோ ஒன்று சொல்லிட்டு சாப்பிடுங்களேன். இருங்க இருங்க, எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? வந்தவனே திங்க உட்காந்துட்டீங்களே. அவங்க 2 பேரும் எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நாம அவங்க கல்யாணத்துக்கு போனோமா? இல்ல இல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க 2 பேருக்கு ஒரு மாலையை போட்டு அவங்களோட சேர்ந்து நாமளும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஞாபகார்த்தமா இருக்கும். அதை விட்டுட்டு கரெக்ட், நமக்கு எல்லாம் இந்த ஐடியா தோணிச்சா பத்தியா? ஓல்ட் இஸ் கோல்ட். இப்படி இப்படி இந்தமா இப்படி நீ அவங்களுக்கு போடு, நீ இவனுக்கு போடு. அது வந்துங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாலை மாத்திக்கிட்டா குடும்பத்துக்காக தான். எவன் சொன்னா? ஜோசிய சொன்னா. ஜோசியர்னா அப்ப சரியா தான் இருக்கு. அப்ப அவங்க அவங்களே போட்டுங்க. அத்தை இல்ல போடுறீ இல்ல போடுறீ. என்ன எப்படி நீங்களே என் கழுத்துல மாலை போட்டீங்கல்ல? பொண்ணு மாப்பிள்ளை இப்படி வாங்க, எல்லாரும் எந்திரிங்க. போட்டக்கார வாங்க வாங்க வாங்க. நான் இல்லாமையா? ரெடியா? ரெடிமா? எல்லாரும் சரிங்க. சரியாப்பா. யார் நீங்க? நான் சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க. இந்த வீட்ல மொத்தம் எத்தனை கொடுத்தன இருக்கு? 2 கொடுத்திருந்தா, ஒண்ணு வீட்டுக்காரமா, இன்னொன்னு நாங்க. அந்த அம்மா வீட்ல இருக்காங்களா? இல்ல, வெளியில போயிருக்காங்க. ஓகே, நீங்க யார் யார் இருக்கீங்க? மொத்தம் எத்தனை பேரு? நாங்க 2 பேர் தான், நானும் என் புருஷனும் தான். என்னையா பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா போகுது? உடம்பு எப்படி இருக்கு? இல்ல, சில பேர் ரேஷன்ல அரிசி சக்கரை வாங்குறதுக்காக சும்மா வச்சும் தனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புருஷன் எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு தாலி இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். கொஞ்சம் தலைப்பு எடுக்கிறீங்களா? இந்தாயா. ஓகே, உங்க பேரு? சுமதி. வயசு? 18. ஓகே, உங்க வீட்டுக்காரர் பேரு? புருஷன் பேர்ல நான் சொல்ல மாட்டேன், அவரே கூப்பிடுறேன், நீங்களே கேட்டுக்கங்க. என்னங்க? என்ன என்னமோ கேக்குறாங்க, சொல்லுங்க. என்ன சார் வேணும்? உங்க பேர் என்ன சார்? என் பேரு சேகர். சேகர். உங்க வயசு? வயசு 28. எங்க வேலை பாக்குறீங்க? ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில அக்கௌண்டன்டா இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் வரேன் சார். நிலுபா, நீ யாரு, எதுக்கு வந்த? நீ பாட்டு கழுவிட்டு போயிட்டே இருக்க. ஒண்ணு இல்ல சார், சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். உங்க ஒய்ஃபு கிட்ட உங்க பேரை கேட்டேன். புருஷன் பேரை சொல்ல மாட்டேன்னு உங்களையே கூப்பிட்டு விட்டாங்க. ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இது என் பொண்டாட்டி யார் சொன்னா? உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க சார். இது என் பொண்டாட்டி இல்லப்பா. பொண்டாட்டி இல்லையா? என்ன சார் நீங்க புருஷன் பேரை சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க. அவங்கள போய் நல்ல ஆளு சார், நீங்க நல்ல ஒழுங்கா குடும்பத்தை நல்லா நடத்துங்க சார். ஆமா. ஏண்டி, சென்சஸ்ங்கிறது சாதாரண ரெக்கார்டா? எப்பேற்பட்ட ரெக்கார்டு? கிட்டத்தட்ட கல்யாண ரெக்கார்டு மாதிரி. அவங்க கிட்டே போய் சொல்லிருக்கேன். நான் உனக்கு தாலி கட்டனா? ஐயோ, வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போயிடுச்சுங்க. நமக்கு கல்யாணம் ஆனது கூட இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களே. அடியே, நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உன் திட்டத்தை நான் முடி அடிக்கல. நமக்குன்னு ஏதாவது ஒரு இடத்தில் வந்துகிட்டே இருக்கு. லூசு யாரு? கதவு ஆணி. சாயங்காலம் கொத்தனா கூட்டி வந்து அடிச்சு கொடுத்துறேன். ஆணி அடிக்கிறதுக்கு கொத்தனாரா? ஆசாரி இல்ல?